قال صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خير الخلق محمد وآله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய ரமதான் மாத பாடத்தொடரில் 4வது நாள் நாங்கள் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்குரிய பாடத்தில் நாங்கள் நோன்பை முறிக்கக்கூடிய காரணங்கள், அதே போல் நோம்பில் எந்த ஒரு சலுகையும் இல்லாமல் நான் நோன்பை அந்த நேரத்துக்கு முந்தி நான் நோன்பை விட்றது, இதனுடைய சட்டம், இதனுடைய பாரதூரம் சம்பந்தமாக நாங்கள் படிக்க இருக்கிறோம். அதே போல தான் இந்த நோன்புடைய மாதத்தில் குறிப்பாக எங்களுடைய நாவு, எங்களுடைய வார்த்தைகளை பாவமான விஷயங்கள் இருந்து பாதுகாத்து கொள்ளணும் என்ற சம்பந்தமாக நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ முதலாவதாக நோன்பை முறிக்கக்கூடிய காரணங்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் இது எங்களுக்கு 2 வகையாக முக்கியமாக பிரிக்கலாம். முதலாவது வகை என்னென்றால், எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாத நோன்பை முறிக்கக்கூடிய சில காரணங்கள் இருக்கிறது. அப்படியேப்பட்ட காரணங்கள் எங்களுக்கு 5 கண்டுகொள்ளலாம். முதலாவது காரணம் என்னென்றால், அதாவது உடலுறவு கொள்ளுதல். சரி, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்வது, அதாவது தன்னுடைய மனைவியோட உடலுறவு கொள்றதுன்னு சொன்னால் அந்த மாதிரி நேரத்துக்கு அவருடைய நோன்பு முறியும் என்றதை நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்போ அது எந்த விதமான நோன்பாக இருந்தாலும் அவருடைய நோன்பு செல்லுபடியாகாது, நோன்பு முறியும் என்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ள ஓணும். அப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தை வச்சு கட்டாயம் அவர் கடுமையான அந்த குற்ற பரிகாரம் ஒன்று கொடுக்கணும். அது சம்பந்தமான வந்துள்ள ஆதாரங்களை நாங்கள் பார்ப்போம். அப்போ அந்த அடிப்படையில் சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது அவர்கிட்ட ஒரு மனிதர் வந்து வாரார், வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய மனைவியோட ரமதானுடைய மாதத்தில் இப்படி உடலுறவை கொண்டுட்டேன், என்னுடைய சட்டம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அதாவது உங்களுக்கு ஒரு அடிமை ஒன்று விடுதலை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தை வச்சு அந்த மனிதர் சொல்கிறார் வந்து, எனக்கு அதுக்குரிய வசதி இல்லை சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 டிப் மாதிரி கேட்குறாங்க, உங்களுக்கு 2 மாதம் முழுமையாக தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்கிறதுக்கு சக்தி இருக்கிறான்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கும் அந்த மனுஷர் வந்து ஏழா சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் 3வது கேட்குறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு 60 ஏழைகளுக்கு, அதாவது 60 ஏழை மக்களுக்கு வந்து உங்களுக்கு உணவளிக்க இயலுமான்னு கேட்குறான். அப்போ அதுக்கும் அந்த மனுஷர் வந்து ஏழா சொல்லி சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டு, அதாவது அவங்கள்ட்ட வந்து இருந்துட்டு போகல, அவங்களுக்கு ஒரு ஈச்சப்பழ ஒரு பொதியொன்று கிடைக்கிறார், ஈச்சப்பழ ஒரு பையொன்று கிடைக்கிறார். ஒரு சஹாபின் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கேள்வி கேட்ட அந்த மனுஷரை கூப்பிட்டு சொல்கிற வந்து, நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு போய்த்து நீங்கள் சதகா செய்யுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வச்சு அந்த மனுஷர் சொல்கிறாரு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை விடவா ஏழை ஒன்று இருக்கிற என்று கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷர் சொல்கிறாரு வந்து, இந்த மதீனாவுடைய எல்லை பகுதி உள்ளுக்கு என்னை விட, என்னுடைய குடும்பத்தை விட ஏழை குடும்பம் ஒன்று இல்லைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறைப்பாடு செய்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை கேட்டு சிரிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க வந்து, இந்த ஈச்சப்பழத்தை இதை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே அவங்களோட குடும்பத்துக்கு உணவளிங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல கொடுக்குறாங்க. இது சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ இதில் நாங்கள் படிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு பாவம் ஒன்று இப்படி நடந்துட்டு சொல்லி சொன்னா, முதலாவது கடமை அவருக்கு வந்து அடிமை பெண் ஒன்று விடுதலை செய்யணும் என்றால் அதை அவர் செய்யணும். அதுதான் முதலாவது ஆப்ஷன். அப்படி செய்யறதுக்கு வசதி இல்லாட்டி அவர் வந்து 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்கணும். அப்போ இது அவரை செய்ய பார்க்கணும். இதுவும் அவருக்கு செய்ய இயலாமல் போனாதான் 3வதாக 60 ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். அதாவது ஒரு முத்தளவு, அதாவது 2 கையை நாங்கள் சேர்த்து சொல்லி சொன்னால் வரக்கூடிய அளவுக்கு தானே, அந்த அளவு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 750 கிராம் 800 கிராம்னு வச்சுக்கொள்ளலாம். அப்போ அந்த மாதிரி அளவுக்கு வந்து சாப்பாடை வந்து நாங்கள் ஒரு ஏழை வந்து கொடுக்கணும். அதாவது 60 ஏழைகளுக்கு வந்து நாங்கள் கொடுக்கணும். அப்போ இதுதான் சாதாரணமாக நாங்கள் அதாவது இந்த பாவத்துடைய குற்றப்பரிகாரமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். 2வது நோன்பை முறிக்கக்கூடிய காரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால், அதாவது கருத்து வேறுபாடு இல்லாதது, அதாவது ரமதானுடைய மாதத்தில் வேணுமென்று நாங்கள் சாப்பாடு அடிக்கிறது, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு குடிப்பானம் ஒன்று நாங்கள் பருகிறது எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னால, இதுவும் நோன்பை முறிக்கும் தான் நாங்கள் விளங்கிக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரால சொல்லி காட்டுறது வந்து, அதாவது நீங்கள் இரவுடைய அந்த இரவுடைய இருட்டிலிருந்து, சரி, இரவுடைய அந்த இந்த இருளிலிருந்து சுபகுடைய அந்த வெளிச்சம் வந்து பிரியும் வரம் காட்டி நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க.
அப்போ இதில் நாங்கள் விலையும் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த சுபஹுடைய நேரம் வரம் காட்டி இரவு தொடங்கினிலிருந்து, அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் வந்து ராவன் சொல்கிறது மகரிப்லேருந்து தொடங்கும். அப்போ மகரிப்லேருந்து சுபஹுடைய நேரம் வரம் காட்டி எங்களுக்கு தாராளமாக சாப்பிடலாம், அதே போல் பருகலாம். அப்போ அதுதான் நோம்புடைய மாதத்தில் நாங்கள் சாப்பிட்றதுக்கு அதே போல் பருகத்துக்குரிய இந்த காலையிலேருந்து நாங்கள் விளங்கிக்கணும். அப்போ அந்த மாதிரி இல்லாத நேரங்களில் எங்களுக்கு கூடாதுன்றது விளங்கிக்கொள்ள ஓணும். அப்போ அதே போல் 3வது நோன்பு முறிக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்றால், இந்த சாப்பாடு அதே போல் பானம் இந்த 2 வகையுடைய சட்டத்துக்குள்ளே வரக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. அதாவது சாப்பாடு அதே போல் நான் குடிக்கக்கூடிய விஷயங்கள் இதே சட்டத்துக்குள்ளே வரக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கணும் சொல்லி சொன்னாண்டா, எங்களோட உடம்புக்கு வந்து ஊட்டச்சத்து தரக்கூடிய சில ஊசி வகைகள், சரி உதாரணமாக இப்போ இந்த காலத்தில் சேலைன் மாய்க்கலாம், அதாவது விட்டமின்கள், அதே மாதிரி உடம்புக்கு வந்து பலனை தரக்கூடிய ஊசிகள் சில சில நோயாளிகளுக்கு வந்து சாப்பிட இயலாத சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களும் எங்களை நோன்பை முறிக்கும் மன்றத்தை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். ஏன்னா இது உண்மையில நாங்கள் வாயால் குடிக்கிற பானம் உண்டோ இல்லாட்டி நாங்கள் வாயால் சாப்பிட்ற ஒரு சாப்பாடு ஒன்று இல்லாமல் இருந்தால் கூட அதே சட்டத்தை தான் இதுவும் பாரணத்தை விளங்கிக்கொள்ள ஓணும். அப்போ அதுக்குரிய சட்டமே தான் இதுக்கும் மன்றத்தை விளங்கிக்கொள்ளணும். 4வது விஷயம் என்னென்னா, இந்த நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு பெண் ஒன்றுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டிருந்தார், அப்படி இல்லாட்டி நிஃபாஸ் அதாவது பிரசவத்துக்கு பிறகு வந்து ரத்தப்போக்கு ஏற்பட்ட சொல்லி சொன்னாண்டா, இந்த மாதிரி நேரத்துக்கும் அந்த பெண்ணுடைய நோன்பு முறியுமானதை நாங்கள் விளங்கிக்கிறோம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் புகாரி வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு பெண் ஒன்றுக்கு வந்து இந்த மாதிரி மாதவிடாய் ஏற்பட்ட சொல்லி சொன்னாண்டா அவங்க தொழக்கூடாது, அதே போல் நோன்பு பிடிக்கக்கூடாதுன்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படுத்துகிறாங்க. அப்போ இதான் 4வது அம்சம். 5வது அம்சம் என்ன கேட்டேன்டா, எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாத நோன்பு முறிக்கக்கூடிய விஷயங்கள்ல அதாவது சுய இன்பத்தை ஈடுபட்டது. அப்போ சுய இன்பத்தில் ஈடுபட்ட சொல்லி சொன்னாலும் அது கையாலும் சரி வேறு எந்த முறை இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டது நாங்கள் முதலாவது விலைக்கு கொள்ளணும். இது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு பாவமன்றத்தை நாங்கள் விலைக்கு கொள்ளணும். பொதுவாகவே ரமதான் இல்லாத காலங்கள்லையும் சரி அதாவது தொடர்ச்சி இந்த மாதிரி பாவம் செய்வது மிகப்பெரிய ஒரு பாவம். அப்போ அதே நேரம் ரமதானுடைய மாதம் வந்து வரப்போக்குள்ள அதனுடைய பாவத்தன்மை இன்னும் அதிகரிக்கிறத நாங்கள் விளைக்கிறோம். அப்போ அது அடிப்படையில் பாவமான ஒரு விஷயம் உண்டு. அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுறோம் வந்து, அதாவது தன்னுடைய மனைவிமார்களை அதே போல் அடிமை பெண்களை தாண்டி யாராவது ஒருத்தர் வந்து அதாவது தன்னுடைய இச்சையை வந்து தீர்த்து கொள்ள போகிறேன்னு சொல்லி சொன்னாண்டா அவங்க வரம்பு மீறியவர்கள் என்றது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுறான். அதே போல தான் சஹாபாக்கள் தொட்டும் கூட தெளிவாக இந்த மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போல சஹாபாக்கள் இந்த மாதிரி செயலை வந்து மிச்சம் கடுமையாக கண்டிச்சுக்கிறதும் சஹாபாக்களோட வாழ்க்கையிலேருந்து எங்களுக்கு படித்து கொள்ளலாம். அப்போ எப்படி பார்த்தோன்னா பொதுவாகவே இது இழிவான மோசமான ஒரு விஷயம் இல்லை. நிறைய பாதிப்புகள் மார்க்கத்துக்கும் தான் துனியாவுக்கும் பாதிப்புள்ள ஒரு விஷயம் உள்ளது இந்த பாவம். அதே நேரம் நோம்பன்னு வர போக்கள் எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னாங்க, அதனுடைய பாதிப்பு அதனுடைய தன்மை இன்னும் கொடுமையாக இருக்கிறன்றதை நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்போ இந்த அதாவது சுய இன்பம் எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னாண்டா இது எங்களோட நோன்பை முறிக்கும் என்ற விஷயம் வந்து தெளிவாக நாங்கள் ஹதீஸல் மூலமாகவும் அதே போல தான் உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்து மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹு தஆலா சொல்வதாக சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அதாவது ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுற வந்து, என்னுடைய அடியான் எனக்காக வேண்டி அவனுடைய சாப்பாடு அவனுடைய இச்சையை வந்து அவன் தவிர்க்கிறான் விடுறான் என்றதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ உண்மையில் ஒருத்தர் வந்து அல்லாஹ்க்காக வேண்டி நாங்கள் சாப்பாடை தவிர்க்கிறது போலவே தன்னுடைய இச்சையை வந்து தவிர்த்து கொண்டால் அவர் தான் உண்மையாக நோம்பாளி இருக்கிறார். அப்படி இல்லாமல் தன்னுடைய இச்சையை ஒருத்தர் தவிர்த்து கொள்ளலாட்டி அவர் உண்மையான நோம்பாளி இல்லைன்றதை வந்து இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு விளங்கி கொள்ளலையும். அதே போல தான் இந்த விஷயத்தில் எங்களுடைய நோன்பை முறிக்கிறன்ற பகுதி வந்து உலமாக்கல், அதாவது இமாம் இப்னு குதாமா ரஹிமுல்லா, இமாம் அல் பகவி ரஹிமஹுல்லா போல பெரிய பெரிய உலமாக்கள் வந்து இந்த பழக்கம், இந்த மோசமான பழக்கம் எங்களோட நோன்பை முறிக்குமன்றத்தில் கருத்து வேறுபாடு உண்டு இல்லைன்றதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக்கணும். இப்படி ஒருத்தர் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டு சொன்னாண்டா அவர் அந்த நாளுக்குரிய அதாவது கதா அந்த நாளை வந்து திரும்ப கதா செய்யணுமன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ள ஓணும். அடுத்ததாக அப்போ இந்த 5 விஷயங்கள் நான் எடுத்துக்கொண்டு சொன்னால் கருத்து வேறுபாடு இல்லாத நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள். அதே நேரம் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிற நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள் அதில் கருத்து வேறுபாடு இருக்கிற ஆனாலும் ஏற்றமான பலமான சரியான கருத்து என்ன கேட்டா நோன்பை முறிக்கும் என்று அப்படி இருக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் முக்கியமாக 2 அம்சங்கள் இருக்கிறது. அதில் முதலாவது விஷயம் என்ன கேட்டா, ஒருத்தர் அதாவது நோன்பு துறக்கிறதுக்கு வந்து உறுதியான ஒரு எண்ணம் ஒன்று எடுத்துக்கொள்றாரு, சரி. ஆனால் அவர் வந்து சாப்பிட்றோம் இல்லை, குடிக்கிறோம் இல்லை, அந்த மாதிரி வேலை ஒன்றும் செய்யறதில்ல. ஆனாலும் அவர் வந்து என்ன செய்கிறாரு,
அதாவது நோன்பு துறக்கத்துக்குரிய உறுதியான எண்ணம் ஒன்று மனசில் எடுத்துக்கொண்டு சொல்லுங்க. அதனால் இவருடைய நோன்பும் முறியும் எடுத்து நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அதாவது உதாரணமாக சொல்ல போனால் ஒருத்தர் வந்து ஒரு பயணம் ஒன்று போகிற நேரம் வச்சு இப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவர் வந்து நோன்பு விடணும்னு சொல்லி நான் இப்போ நோன்பு விட்டேன் என்ற ஒரு முடிவு எடுக்க வராரு உறுதியான நல்ல படலுக்கு. அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு சாப்பாடு ஒன்று கிடைக்கலாட்டியும் சரி, தண்ணி ஒன்று கிடைக்கலாட்டியும் சரி, அவர் நோன்பை விட்ட ஒரு மனிதராக தான் கருதப்பட்டார். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வச்சு அவர் சாப்பிட்டா தான் நோன்பு விடுறேன்னு சொல்லி அப்படி ஒரு பழக்கம் ஒன்று இல்லைன்னு விளங்கிக்கொள்ள வேணும். அதாவது அப்படி ஒரு கட்டாயம் ஒன்று இல்லை. அப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வச்சு அவரோட மனசை வந்து உறுதியாக நோன்பை நான் விடுறேன் அப்படி இல்லாட்டி இந்த நோன்பை வந்து நான் அதாவது இதோட நிப்பாட்டி கொள்றேன்னு சொல்லி அவர் ஒரு எண்ணத்தை ஒன்று வந்துச்சுன்னா, உறுதியான எண்ணத்தை ஒன்று வந்துருந்தா அவரை நோன்பு அதோட முடியும் எடுத்து நாங்கள் விளங்கிக்கொள்ள ஓணும். சரி, அப்படி இதுதான் பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்தாக இருக்கிற ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி போல, ஷேக் சுலைமான் ஹஃபிதஹுல்லாஹ் போல உலமாக்களுடைய கருத்தும் இதே தான் நாங்கள் விளங்கிக்கொள்ள ஓணும். என்ற அல்லாஹு தாலா வந்து எங்களுடைய மார்க்கத்தை வந்து எல்லாமே நீயத் அடிப்படை தான் வச்சுக்கிறேன். அப்படி இன்னும் இல்லை அமல் பின்னியாத், அதாவது வேண்டிய செயல்கள் வந்து அதுக்குரிய எண்ணத்தோட நீயத்தோடு தான் சம்மந்தப்படுத்தி இருக்கிறேன். அப்போ எங்களோட நீயத்தை நாங்கள் இப்போ நோன்பை விட்றேன் சொல்லி நான் நீயத்தை வச்சுருக்கேன்னு சொன்னால் அதோட எங்களோட நோன்பு முறியுமானத்தை விளங்கிக்கொள்ள ஓணும். அடுத்த பகுதி என்ன கேட்டால் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய அதே நேரம் பலமான கருத்து நோன்பு முறியும் என்று வரக்கூடிய ரெண்டாவது பகுதி என்ன கேட்டால் ஒருத்தர் வேணுமென்றே வாந்தி எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாண்டா. இப்போ எங்களுக்கு தெரியும் வாந்தி எடுக்கிறது வந்து அதாவது சாதாரண ஒரு மனுஷனுக்கு வாந்தி வரும். அப்போ அந்த மாதிரி நேரத்துக்கு வந்து அது நோம்ப முடியாது. சரி, அப்போ இதுக்குரிய ஆதாரம் என்ன கேட்டா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவன் சொல்லி காட்டுறாங்க, யாராவது ஒருத்தருக்கு வந்து தானாகவே வந்து வாந்தி வந்துட்டேன்னு சொல்லி சொன்னாண்டா அந்த மாதிரி நேரத்துக்கு அவர் கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவர் நோம்பு முடியாது. அதே நேரம் ஒருத்தர் வேணுமென்றே வாந்தி எடுக்கிற சொல்லி சொன்னாண்டா, அது விரல போட்டோ இல்லாட்டி வேற முறைகளில் வந்து வாந்தி எடுக்கிற சொல்லி சொன்னாண்டா அந்த மாதிரி நேரத்துக்கு அவருடைய நோன்பு முறியும், அவர் கதா செய்யணும்னு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த கருத்துக்கு தான் ஹனஃபி மதுஹபு, ஷாஃபி மதுஹபு, ஹம்பலி மதுஹபு, அதே போல் மாலிகி மதுஹபு 4 மதுஹபுடைய உலமாக்களும் சொல்லிக்கக்கூடிய கருத்தாக நாங்கள் கண்டுகொள்ள இயலும். அடுத்ததாக இப்போ இதுதான் நோன்பு முறிக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள். அடுத்த பகுதியை நாங்கள் எங்களோட பாடத்தில் வந்து படிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ரமதானுடைய மாதத்தில் எந்த ஒரு தகுந்த காரணமும் இல்லாமல் நோன்பை நாங்கள் விட்றது, அந்த இஃப்தாருடைய நேரம் வரத்துக்கு முந்தி நோன்பை விட்றதை எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னாண்டா இது மிகப்பெரிய ஒரு பாவம் உண்டு. நினைச்சு பாருங்க, நோம்பு பிடிக்காமிக்கிறதெல்லாம் இந்த இடத்துல சொல்ல வர, நோம்பு பிடிச்சிட்டு இஃப்தாருடைய நேரத்துக்கு முந்தி நாங்கள் நோம்பு விடுறதை எடுத்துக்கொண்டா கூட இதே மிகப்பெரிய ஒரு பாவம் உண்டு. அப்போ இதை சம்பந்தமா ஹதீஸ்ல கடுமையான தண்டனைகள் வந்து எச்சரிக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிற. அப்போ இதுக்குரிய ஆதாரம் என்ன கேட்டா அதாவது சஹீஹ் இப்னு குஸைமால வரக்கூடிய சஹீஹான ஒரு ஹதீஸ் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அவங்களுக்கு அல்லாஹு தாலா கனவுல சில விஷயங்களை காட்டுறாங்க. அதாவது நபிமார்களுடைய கனவு வஹின்னு தான் நாங்கள் விளங்கிக்கணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கனவுல காட்டப்படுற 2 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. வந்து அதாவது மலாய்க்காமார்கள் 2 பேர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 2 கைகளை வந்து பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கூட்டிகிட்டு போகிற அதுக்கு பிறகு வந்து அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மலை ஒன்று கிட்ட வராங்க. வந்தது பிறகு அவங்க அந்த மலைக்கு மேலே ஏறுறாங்க. ஏறினாக பிறகு அந்த மலையில மேலே ஏறின பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடுமையான சத்தம் ஒன்று கேட்குறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மலை ஒன்று கேட்குறாங்க, அந்த நேரத்தில் கடுமையான ஒரு சத்தம் ஒன்று, பயங்கரமான ஒரு சத்தம் ஒன்று வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 2 மனுஷர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இது என்ன சத்தம்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வச்சு இருக்கக்கூடிய அந்த மலக்குமாரால் சொல்லி காட்டுறாங்க வந்து, இது நரகவாசிகளுடைய கதறல் சத்தம், அவங்க வேதனையில கத்தக்கூடிய சத்தம் தான் இந்த சத்தம் என்று சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு பிறகு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட்டிட்டு அந்த 2 பேரும் திரும்ப போறாங்க. போப்ப இடைவெளியில காண்றாங்க ஒரு கூட்டம் முடிக்கிற அந்த கூட்டம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ அல்லாஹ் மிச்சம் பயந்து கொள்ளணும். நாங்கள் இந்த தண்டனை சம்பந்தமா படிக்க போகல. அப்போ அந்த கூட்டம் எப்படியாப்பட்ட கூட்டம்னு கேட்டோம்னா, அவங்களுடைய காலிக கூடிய அதாவது குதிக்கால், அந்த குதிக்காலில் பின்னுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் எங்களோட காலிக கூடிய ஆகவே அந்த பின்னிக்கக்கூடிய பகுதிக்கு நாங்கள் சொல்கிறோம் அந்த குதிக்காலன்னு சொல்லி, அந்த குதிக்காலில் மேலிக்கக்கூடிய பகுதி அந்த நரம்பு நீக்கும், மேலுக்கு போகும் ஒரு நரம்போடு தடிப்பமாய்க்கும், அந்த நரம்பு பகுதியால் அந்த தச பகுதியால் தடிப்பமாயக்கூடிய அந்த பகுதி, அந்த பகுதியால் வந்து சில கூட்டங்களை வந்து தொங்க போட்டு வச்சுக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பகுதியால் வந்து சில கூட்டங்களை அப்படியே தொங்க போட்டு வச்சுக்கிற. அதே நேரம் அவங்களோட வாய்கள் வந்து கிழிக்கப்பட்டிக்கிற, வாய் ஓரங்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டிக்கிற, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே நேரம் அவனோட வாய்கள் இருந்து ரத்தங்கள் வடிச்சு கொண்டே இருக்கிற. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான நிலைமையை கூட ஒரு கூட்டம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காண்றாங்க.
இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க வந்து இது யார் இவங்க இவ்வளோ கொடுமை செய்யப்பட்ட. அப்போ அந்த நேரத்தில் வச்சு அவங்களுக்கு சொல்லப்படுற இவங்க தான் ரமதானுடைய மாதம் அல்லது நோன்பு பொதுவாக எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னாங்க. நோன்பு அதுக்குரிய நேரம் வரத்துக்கு முந்தி, இஃப்தாருடைய நேரம் வரத்துக்கு முந்தி நோன்பை முறிக்கக்கூடியவங்க தான் இவங்க. அப்போ அவங்களுக்குரிய தண்டனை தான் இது. நல்லா பாதுகாக்கணும். இப்போ தலைகீழ தொங்க போட்டு கால்களால் காலோட நரம்பால் வந்து தொங்க விட்டு வாயில் கிழிக்கப்பட்டு உள்ள நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த தண்டனை நாங்கள் இஃப்தாருடைய நேரத்துக்கு முந்தி நோன்பு விடுறதுக்குரிய தண்டனை. அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு தண்டனை சொல்லி. அப்போ நல்லா பாதுகாக்கணும். அப்போ இது நாங்கள் நினைக்கிறது பார்க்க மிச்சம் பாரதூரமான ஒரு விஷயம். அப்போ சாதாரணமாக ஒரு நோன்புண்டு அதான் இஃப்தாருடைய நேரத்துக்கு முந்தி விட்டண்டால் இவ்வளவு தண்டனை சொல்லி சொன்னாண்டா. இப்போ ரமதானுடைய மாசத்தை நோம்பு பிடிக்காமிக்கக்கூடிய ஒருத்தர் அடிப்படையில் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நோம்பு பிடிக்காமிக்கக்கூடிய ஒருத்தர் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்போ எல்லாம் பாதுகாக்கணும். அது மிச்சம் கடுமையான தண்டனை தான் நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ட விஷயம் இது மிச்சமே ஒரு கொடூரமான விஷயம். அதனால தான் இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க வந்து யாராவது ஒருத்தர் வந்து ரமதானுடைய மாசத்துல இந்த நோன்பு எந்த ஒரு காரணமும் இல்லாம நோய்கள் ஒன்றுமே இல்லாம ஒருத்தர் உட்ற சொல்லி சொன்னார், அவர் வந்து விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருத்தரை பார்க்க மோசமானவர். அதே போல்தான் போதை வஸ்துக்கு அடிமையான ஒருத்தர் அவரை விட மோசமானவர். அதே நேரம் இந்த மாதிரி ஒருத்தர் முஸ்லிமா இல்லையான்னு சொல்லி கூட சந்தேகப்படக்கூடிய ஒருத்தர் என்றதை வந்து இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி வந்து சொல்லி காட்டுறாங்க. அப்போ நோன்பை விட்றதுன்னு சொல்லி சொல்றது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நாங்கள் நோன்பை பிடிக்காமிக்கிறது இல்லாட்டி பிடிச்ச நோன்பை விட்றதுன்னு சொல்றது வந்து ஆகவே ஒரு மோசமான விஷயம் என்றதை நாங்கள் வழிகொள்ளும் பெரும் பாவம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. அடுத்ததாக இந்த பாடத்துக்கு அடுத்ததாக நாங்கள் விளங்கிக்கொள்ளணும் மூணாவது பாதி எங்களோட பாடத்தில், அதாவது இந்த ரமதானுடைய மாதத்தை குறிப்பாக எங்களோட நாக்கை எங்களோட வார்த்தைகளை வந்து பாவமான விஷயங்கள்லிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ள ஓணும். சரி, இது முக்கியமான ஒரு விஷயம். என்ற நாங்கள் அடுத்த நாட்கள்லையும் நாங்கள் எங்களோட நாக்கை எழுமான மட்டும் கட்டுப்படுத்தி வச்சுக்கொள்ள பார்க்கணும். அதே நேரம் இந்த நோம்பு வரப்போ கொள்ள அடுத்த மாதங்கள் போல இல்லை, அடுத்த காலங்கள் போல இல்லை, அடுத்த இடங்கள் போல இல்லை. சரி, அப்போ எந்தெந்த இடங்கள் கண்ணியமான இடங்கள் ஆகிக்கிறோம், எந்தெந்த காலங்கள் கண்ணியமான காலங்கள் ஆகிக்கிறோம், அதுக்குரிய கண்ணியத்தை வந்து நாங்கள் கொடுக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் வச்சு இந்த நோம்புடைய மாதத்தை வச்சு எங்களை நாக்கு தேவைக்கில்லாமல் விஷயங்களுக்கு நாங்கள் பயன்படுத்தப்படாது. வீண் பேச்சுகள், மோசமான வார்த்தைகள், பாவமான வேலை செய்து எங்களை நாக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது. அதனால்தான் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க வந்து நோம்புக்கண்டு சில ஒழுங்கு அளிக்கிறார். அந்த ஒழுங்குகளில் முக்கியமான ஒன்று தான் எங்களோட பார்வையை வந்து நாங்கள் கட்டுப்படுத்துறது. அதே போல தான் எங்களோட நாக்கை வந்து நாங்கள் கட்டுப்படுத்துறது. அப்போ எங்களோட பார்வையை அதே போல் எங்களோட நாக்கை தேவைக்கில்லாத விஷயங்கள்லேருந்து நாங்கள் கட்டுப்பட்டது வந்து இது நோம்புக்குரிய ஒழுங்காக இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமுல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறாங்க. அப்போ எங்களோட நாக்கை வந்து ஒரு நோம்பாளியாக நாங்கள் இருக்க போல முக்கியமாக பாவமான விஷயங்கள்லேருந்து ஏழுமான மட்டும் தவிர்த்து நடந்து கொள்ள பார்க்கணும். ஏன்னா இந்த நோம்புக்குரிய கண்ணியத்தை நாங்கள் பேணணும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் பாவமாக அதாவது பொய்களை சொல்கிறது, அதே இப்போ பொய் சாட்சியங்களை சொல்கிறது, புறம் சொல்கிறது, போல் சொல்கிறது, அதே போல் கேவலமான அது ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது, வெட்கமில்லாமல் சில விஷயங்களை நாங்கள் பேசுறது, அதாவது அடுத்தாக்களோட மானபங்கப்படுத்துறது, வதந்திகள், சரி அஃபாண்டங்கள், ஏச்சுக்கள், அதே போல் அடுத்தாக்களை தேவைக்கு இல்லாமல் நாங்கள் குத்தி காட்டுறது, ஷாஃபன் செய்கிறது, இந்த மாதிரி எல்லா விதமான நாக்கால செய்யக்கூடிய பாவங்கள் இருந்தும் நாங்கள் இந்த நோம்புடைய மாதத்தை குறிப்பாக ஏனைய மாதங்கள்லையும் தான், ஆனால் நோம்புடைய மாதத்தில் குறிப்பாக நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களாக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ ஒருத்தர் வந்து உண்மையிலே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து அவருடைய நாக்கை பாதுகாத்து கொண்டு அவருடைய வார்த்தையை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிற சொன்னாங்க, அப்போ தான் அவருடைய நோன்பு வந்து பூர்த்தியாகிக்கும்ன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்படி இல்லாமல் ஒருத்தர் வந்து நோன்பு பிடிச்சிட்டு இந்த மாதிரி பாவங்கள் நாக்கால இவ்வளோ அடுத்தாக்களோட விஷயங்கள் மானபங்கப்படுத்தி கொண்டு நாக்க பாவமான விஷயங்கள் பயன்படுத்துகிறேன்னு சொன்னாங்க, அவரோட நோன்பு பூர்த்தியான ஒரு நோன்பு ஒன்று இல்லை, அறகுறையான நோன்புன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும், நல்லா பாதுகாக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் சம்பந்தமான சில அம்சங்களை வந்து படிக்கணும். முதலாவதாக நாங்கள் விளங்கிக்கொள்ளணும், எங்களோட நாக்கை வந்து பாவமான விஷயங்களையும் நாங்கள் பாதுகாக்கிறது எங்களோட ஈமான் பூர்த்தியாக ஈக்கிறதுன்னு சொல்லத்துக்குரிய அடையாளமானதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், யாராவது ஒருத்தர் அல்லாஹ்வையும் அதே போல் கியாமத் நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அவர் நல்லதையே பேசட்டும், அப்படி இல்லாட்டி மௌனமாக இருக்கட்டும். இப்போ எங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஹதீஸ். இப்போ நாங்கள் இது நிறைய யோசிக்கணும். இந்த இது எவ்வளோ தான் நாங்கள் சில விஷயங்கள் படிச்சிருந்தாலும் நாங்கள் அடிக்கடி சில விஷயங்களை மறக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், கட்டாயமாக நாங்கள் உண்மையில அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன்னு சொன்னாண்டா, கியாமத் நாள் ஈமான் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நல்லதை பேசணும், நல்ல விஷயங்களை பேசணும். அப்படி இல்லாட்டி மௌனமாயிக்கணும். ஏன்னா மார்க்கத்தில் நிறைய கட்டங்களை வச்சு
மௌனத்தை வந்து பாராட்டிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து மௌனமாகிக்கிற விஷயத்துல வந்து நிறைய பொழுதுபோக்கு ஆகிக்கிறேன். இப்போ பேசுன எல்லாத்தையும் பேசுறாங்க, தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், பாவமான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுறாங்க. அப்போ இந்த மாதிரி நாங்கள் பேச்சை கூட்டிக் கொள்றதே வந்து ஒரு மோசமான விஷயம் எடுத்து விளங்கிக் கொள்ள ஓணும். அடுத்ததாக இது சம்பந்தமா இன்னும் நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக சுனன் திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு உண்மையான மூமின், ஒரு பூர்த்தியான ஒரு மூமின் வந்து அவன் அடுத்தவனை அடிக்கடி விமர்சனம் செய்யக்கூடியவன், அடுத்தவனை அடிக்கடி குத்தி காட்டக்கூடியவனாக இருக்க மாட்டான். அதே போலத்தான் உண்மையான பூர்த்தியான ஒரு மூமின் வந்து அடிக்கடி சாபம் செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான். அதே போலத்தான் அவன் ஆபாசமான கேவலமான விஷயங்கள் வந்து பேசக்கூடியவனாக, அந்த மாதிரி செயல் செய்யக்கூடிய ஒருத்தனாக இருக்க மாட்டான். அதே போலத்தான் வெக்கம் கிட்ட மானக்கேடான விஷயங்கள் பேசக்கூடிய ஒருத்தனாக அவன் இருக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ பூர்த்தியான ஈமான் எங்களோட ஒழுங்கா ஈக்கிறதுக்கு அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி பாவங்கள் செய்யாத ஒருத்தன் தான் உண்மையான மூமின் என்றதை சொல்லி காட்டிக்கிறாங்க. அதே போலத்தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க வந்து, அது அவங்க ஒரு நாள் அவங்க பைத்து, அதாவது அல்லாஹ்வுடைய காபா, அதாவது மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கக்கூடிய காபத்துல்லா வந்து பார்த்து அவங்க சொல்லி காட்டுறாங்க வந்து, கௌபத்துல்லா பார்த்து, இந்த கௌபா பார்த்து இது எவ்வளவு மகத்தானது, இது எவ்வளவு கண்ணியமானது இந்த கௌபான்னு சொல்லி போட்டுட்டு அவங்க சொல்லி காட்டுறாங்க, அதாவது இந்த கௌபா விட அல்லாஹ் கிட்ட வந்து மிச்சமே கண்ணியமான என்னதுன்னு கேட்டா ஒரு மோமின் தான் அல்லாஹ் கிட்ட மிச்சம் கண்ணியமானவன் என்றத இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டாங்க. அதாவது ஒரு மோமின் வந்து அல்லாஹ் கிட்ட இந்த கௌபத்துல்லா விட மிச்சமே கண்ணியமானவன் என்றத சொல்லி காட்டுறாங்க. அது சுனன் திர்மிதியில வரக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இந்த அசரை வந்து எங்களுக்கு கண்டுகொள்ளலாம். அதாவது ஒரு மோமினுடைய அந்தஸ்து கௌபத்துல்லா விட அல்லாஹ் கிட்ட மிச்சம் மேலானது. அப்ப நினைச்சு பாருங்க, சாதாரணமா உம்ரா ஹஜ் செஞ்சவங்களுக்கு தெரியும், காபத்துல்லா பார்த்தாக்க அதை உள்ளத்துல வரக்கூடிய அந்த மரியாதை வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்றது அது கண்கூடா வந்து கண்டு கொள்ளலாம். ஆனாலும் ஒரு மோமினுக்குரிய அடையாளம், அந்த மோமினுக்குரிய அந்தஸ்து, மரியாதைன்னு சொல்றது வந்து அந்த கௌபத்துல்லாவிட மேலானது. அப்போ சாதாரண ஒரு வார்த்தை ஒன்று இல்லை. அப்போ நான் கட்டாயம் அடுத்த மூமினுடைய கண்ணியம் அந்தஸ்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு கட்டாயம் முயற்சி செய்யணும். அப்போ அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து மூமினுடைய ஒரு அந்தஸ்து கண்ணியத்தை வந்து பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் வச்சு நான் மிச்சம் படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எடுத்தேன். நான் காபத்துல்லாக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்குமோ அதை விட முன்னுரிமை கொடுக்கணும் ஒரு மூமினுடைய மானத்தை நாங்கள் விளங்கி கொள்ள ஓணும். அதே நேரம் ரெண்டாவது அம்சமாக நாங்கள் இதில் விளங்கிக்கொள்ளணும், ஒருத்தர் வந்து அவருடைய நாக்கை வந்து பாவமான விஷயங்கள்லேருந்து பாதுகாக்கிற சொல்லி சொன்னால் அது அவருக்கு அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய பதுவா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ஒரு கேடயமாக பாதுகாப்பாக இருக்கும்ன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அதாவது நாங்கள் எங்களுடைய வார்த்தையில வந்து நான் நல்ல முறையில் பயன்படுத்தினேன்னு சொல்லி சொன்னாண்டா பதுவாக்கள் இருந்து பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தாக்கள் பேசக்கூடிய அடுத்தாக்களுடைய சாஃபங்கள், சரி, அநியாயம் செய்யப்பட்டாக்களுடைய சாஃபம் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து யமன் நாட்டுக்கு வந்து அனுப்பி வச்சப்போ கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அவங்களுக்கு உபதேசமாக கொடுக்குற வந்து நீங்கள் அநியாயம் செய்யப்பட்டவருடைய பதுவா வந்து பயந்து கொள்ளுவோம், அவங்களுடைய ஷாஃபத்தை பயந்து கொள்ளுவோம் என்ற அந்த ஷாஃபத்துக்கும் அநியாயம் செய்யப்பட்ட ஒரு மனுஷன் துவா வந்து அந்த துவா அதுக்கும் அல்லாஹ்க்கும் இடையில எந்த ஒரு திரையும் இல்லைன்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. இது சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ நினச்சி பாருங்க, அநியாயம் செய்யப்பட்ட ஒருத்தருடைய துவா வந்து அது எப்பயுமே வந்து மறுக்கப்பட்டுள்ள அந்த துவா வந்து அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்வான், எப்படியும் ஏற்றுக்கொள்வான். அப்போ நாங்கள் எங்கள் நாக்கை வந்து நல்ல முறையில் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி சொன்னாங்க, நல்ல வார்த்தைகள் பேசுன்னு சொன்னாங்க, இப்படி தேவைக்கு இல்லாமல் அடித்தாக்களால் அநியாயம் செஞ்சு அது மூலமாக நாங்கள் பதுவா கேட்குற ஒரு நிலைமைக்கு நாங்கள் உள்ளாகிறல்லன்றதை விளங்கி கொள்ளணும். அப்போ எங்களுக்கு பதுவால் இருந்து பாதுகாப்பும் இந்த நாக்கை பாதுகாக்கிறது மூலமாக எங்களுக்கு கிடைக்கிறத விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக மூணாவது அம்சம் என்ன கேட்டா, எங்களுடைய இந்த நாக்கை பாதுகாக்கிறது மூலமாக எங்களுக்கு கபருடைய வேதனையிலிருந்தும் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறத நாங்கள் படிச்சு கொள்ளணும். நல்லா பாதுகாக்கணும். கபருடைய வேதனை சொல்ற வந்து அது நான் நினைக்கிற மாதிரி இல்லை, மிச்சமே பயங்கரமான ஒன்று. நல்லா பாதுகாக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு துணையாக ஹெல்ப்புக்கு யாரும் மிக மாட்டான். நாங்கள் தனியே தானே அந்த கபருடைய வாழ்க்கை கழிக்க போறோம். அந்த நேரத்தில் வச்சு எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த மாதிரி நாங்கள் நாக்கை எங்கட பாதுகாத்துக் கொள்றது. நாங்கள் நாக்கை நல்ல முறையில் பயன்படுத்தின சொல்லி சொன்னா கபருடைய அதாபு வரக்கூடிய அந்த மாதிரி காரணங்கள் இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறார். அப்போ இது நாங்கள் ஹதீஸன் மூலமாக நாங்கள் படிச்சு கொள்ளலாம். சஹீஹ் புகாரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதில் வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 கபர்களை கடந்து சொல்கிறாங்க.
அந்த 2 கபரை கடந்து சொல்ல போகல சொல்லி காட்டுறாங்க, இந்த கபரில் இருக்கக்கூடிய 2 பேரும் வந்து வேதனை செய்யப்பட்டாங்க. நினைச்சு பாருங்க, சாதாரணமான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. கபரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து இந்த 2 பேரும் வேதனை செய்யப்பட்டாங்க. அந்த 2 பேரும் வேதனை செய்யப்பட்ட வந்து அவங்க பெருசா நினைச்சு கொண்டிருந்த ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. அதாவது அவங்க சிம்பிளா கணக்கெடுத்து தான் இருந்தாங்க, அது பெருசா யோசிக்கல. ஆனால் அவங்களுடைய வேதனை வந்து கடுமையாகக்கூடியதுன்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதுல ஒருத்தர் என்ன கேட்டால், அவரு சிறுநீர் கழிக்க போகல மறைவா நின்று சிறுநீர் கழிக்கல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. வேற சில ரிவாயத்துல சுத்தம் செய்யலன்னு வரும். அப்ப நாங்க சிறுநீர் கழிக்கிற விஷயத்துல நாங்க சுத்தம் செஞ்சு அதே மறைவான முறையில வந்து செஞ்சு கொள்ளணும். இது வந்து எங்களுக்கு கபருடைய அதாபிலிருந்து பாதுகாக்கக்கூடிய காரணமா இருக்கிறார். அதே நேரம் இன்னும் ஒருத்தர், அதாவது அவரு அடுத்தாக்களுடைய கோள்கள் சொல்லிக்கொண்டு அடுத்தாக்களுக்கு கோல் சொல்லிக்கொண்டு போகக்கூடிய ஒருத்தராக இருந்தார்ன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது கோலை சொல்லி சொன்னா எங்களுக்கு தெரியும், அதாவது ஒருத்தருடைய பேச்சை எடுத்துட்டு போய் இன்னும் ஒருத்தர காதுல வைக்கிறது. அது என்னத்துக்கு சொல்லி கொடுக்குறான்னு கேட்டா, அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன நபருக்கும் அடுத்த நபருக்கும் இடையில ஒரு ஃபித்னா உண்டு, ஒரு ஃபசாத் உண்டு, ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி இந்த மாதிரி கொண்டு போற பேச்சுக்குத்தான் நாங்கள் கோல்னு சொல்லுவோம். அப்ப இப்படியாப்பட்ட கோல் வந்து சாதாரணமான விஷயம் ஒன்றும் இல்லை. கபருக்குரிய வேதனை கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாவம் வந்து தான் இந்த கோல்ன்றதை நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி கோல் சொல்றது நாங்கள் தவிர்த்து கொண்டு சொல்லி சொன்னால் அது எங்களுடைய கபருடைய அதாபில் இருந்து கபருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறன்றதை நாங்கள் படிச்சுக்கொள்ள ஓணும். அடுத்தது 4வது அம்சம் என்னென்றால், இந்த நாக்கை நாங்கள் பாவமான விஷயங்களை இந்த பாதுகாக்கிறது மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்னமும் ஒரு முக்கியமான ஒரு நலவு என்னென்றால், கியாமத்துடைய நாளில் சில கூட்டங்கள் இருப்பாங்க. அந்த கூட்டங்கள் வந்து அதாவது செம்புல அல்லாஹு தாலா அவங்களுக்கு நகங்களை கொடுப்பான். அந்த நகங்கள் மூலமாக அவங்களோட முகங்கள் அதே போல நெஞ்சுகளை வந்து கிழிச்சு கொள்ளுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது கொடுமையான ஒரு தண்டனை ஒன்று. இந்த மாதிரி தண்டனையிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிற எப்பன்னு கேட்டோம்னா, நாங்கள் எங்களை நாக்க பாவமான விஷயங்கள்ல இருந்து நாங்கள் தவிர்த்து கொண்டாண்டார். இதுக்குரிய ஆதாரம் சூரா நபி தாவூத் வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அவங்க மேராஜுடைய சந்தர்ப்பத்தை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வானத்துக்கு உயர்த்தப்பட்டாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு காட்சியளிக்கப்பட்ட நரகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு வந்து அவங்க காணுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வச்சு ஒரு கூட்டம் வந்து அவங்க கடந்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ அந்த கூட்டம் எப்படியாப்பட்ட கூட்டம்ண்டா, அவங்களுக்கு நகங்கள் ஈக்கும். அந்த நகங்கள் எப்படியாப்பட்ட நகம்னு சொல்லி சொன்னா, செம்புல உள்ள நகங்கள், அதாவது கொப்பரில். அப்போ நினைச்சுப்பாங்க, சாதாரணமான நகம் போல செம்பலிக்குன்னு சொல்லி சொன்னா மிச்சம் அது கனமாயிருக்கும், பலமாயிருக்கும், லேசில் உடையாது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நகங்கள் இருக்கும். இந்த நகங்கள் மூலமாக அந்த கூட்டம் அவங்களோட முகத்தை அதே போல நெஞ்சு பகுதியை வந்து கிழிச்சு கொள்ளுவாங்க, பராண்டி கொள்ளுவாங்க. சரி, அப்போ இது ஒரு வகையான தண்டனை. அல்லாஹ் பாதுகாக்கும். சாதாரண தண்டனை இல்லை, கியாமத்து நாளுடைய தண்டனை, நரகத்துடைய தண்டனை தான் நாங்கள் விளைக்கிறோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, இவங்க யாருன்னு சொல்லி. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க வந்து, இவங்க தான் மக்களுடைய இறைச்சிகளை சாப்பிட்டு கொண்டிருந்தவங்க. சரி, அப்போ அடுத்த மனுஷருடைய இறைச்சிகளை சாப்பிட்டு கொண்டிருந்தவங்க. அப்படி என்ன பொருள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க, என்னது, வயகஊன ஃபீ அராதிஹிம், மக்களுடைய இறைச்சிகளை சாப்பிட்றதுனா என்னது, அவங்க தான் மக்களுடைய மான பங்கப்படுத்தினவங்க, அதாவது மக்களுடைய கௌரவத்தை வந்து பங்கப்படுத்தினவங்க, கேவலப்படுத்தினவங்க. இவங்க தான் இந்த மாதிரி அதாபு செய்யப்படுறாங்கன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நினச்சி பாருங்க, அடுத்தவனுடைய மானத்தில் நாங்கள் விளையாடுறது, அடுத்த மனுஷனுடைய கௌரவத்தை வந்து நாங்கள் கேவலப்படுத்துறது என்று சொல்லுறது வந்து சாதாரணமான பாவம் இல்லை. இப்போ கியாமத் நாளில் எங்களோட முகங்கள் நெஞ்சு பாதை கிழிக்கப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு கொடிய ஒரு அதாபாக அல்லாஹு தாலுக்கு தண்டனையாக வச்சுக்கிறத நாங்கள் விளைவிக்கிறோம். அப்போ நாங்கள் எங்களோட நாக்கு இந்த மாதிரி பாவங்களில் ஈடுபடாமல் நல்ல முறையில் அடுத்த மோமினை கண்ணியப்படுத்தி அடுத்தாக்களுடைய மானத்தில் விளையாடாமல் நாங்கள் இருக்கிற சொல்லி சொன்னால் அந்த மாதிரி நேரத்துக்கு இந்த அதாபலி எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றதை விளங்கிக்கொள்ள ஓடும். அடுத்தது 5வது, இந்த நாக்க பாதுகாக்கிறது மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது பலன் என்னென்றால், நரகத்தில் அல்லாஹு தாலா சில கத்திரிகளை வச்சுப்பாங்க, கத்திரிக்கோள். அந்த கத்திரிக்கோள் வந்து நெருப்பில் உள்ள கத்திரிக்கோள். அந்த மாதிரி நெருப்பில் அல்லாஹு தாலா சில கத்திரிகளை வச்சுப்பான். அந்த கத்திரிகள் மூலமாக அதாபு செய்வாங்க. அந்த மாதிரி அதாபில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறன்னு சொல்றதை நாங்கள் படித்து கொள்ளலாம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அதாவது அவங்க இஸ்ராவுடைய இரவில், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ் போன இரவில் வச்சு ஒரு இன்னமொரு கூட்டத்தை அவங்க கடத்தி சொல்கிறாங்க. அப்போ இது முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸ்.
அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தை கடந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தை வச்சு அந்த கூட்டத்துக்கு வந்து அதாப செய்யப்பட்ட, அது எப்படியாப்பட்ட அதாபன்னு கேட்டேன்டா, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்களோட, அதாவது அவங்களோட அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய உதடுகள் அது அதாவது நெருப்பால் செய்யப்பட்ட கத்திரிகளால் வந்து துண்டிக்கப்படும். அதாவது கத்திரியால், அது சும்மா கத்திரி இல்லை, நெருப்பால் செய்யப்பட்ட அதாவது கத்திரிகள், அந்த மாதிரி கத்திரியால் உதடுகள் வந்து வெட்டப்படுமா இந்த மாதிரி கூட்டத்தில். அப்போ அந்த கூட்டத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க இவங்க யாருன்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்தை வச்சு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்பட்ட, அல்லாஹ் பாதுகாக்கணும், இவங்க யாருன்னு கேட்டிருந்தால் இவங்க தான் துனியாவில் அடுத்தாக்களுக்கு வந்து உபதேசம் செஞ்சு கொண்டிருந்தாங்க, பேச்சாளர்கள். அடுத்தாக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து இருந்தாங்க, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாங்க. இப்போ நிறைய விஷயங்களை பேசி கொண்டிருந்தாங்க. ஆனால் இவங்கள மறந்துட்டார். சரி, அவங்களுடைய நிலைமையை மறந்துட்டார். அவங்களுடைய பாவத்தின் தவிர்த்து நடக்கூடும் நன்மையான விஷயங்கள் செய்யணும்ன்ற விஷயத்த அவங்களோட வாழ்க்கையை அவங்க மறந்துட்டாங்க. சரி, அதே நேரம் அது எப்படியாப்பட்ட நிலைமையில கேட்டிருந்தா, அவங்க குர்ஆனை வாசிச்சு கொண்டிருந்தாங்க, அவங்க மார்க்கம் படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்களே மறந்துட்டாங்க. சரி, அடுத்தாக்கள் உபதேசம் செஞ்சு கொண்டு அடுத்தாக்களுக்கு பேச்சில் பேசிக்கொண்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கூட்டம் வந்து இவங்க புரிஞ்சு கொள்ள மாட்டாங்களா, தெரிஞ்சு கொள்ள மாட்டாங்களா, இவங்க ஏன் இவங்களை பற்றி யோசிக்கிறதுன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ நாங்கள் அடுத்தாக்களை உபதேசம் செய்யறதுக்கு முந்தி நாங்கள் எங்களுடைய கவனிக்கணும் என்ற விஷயம் ஆகவே முக்கியமானது தான் நாங்கள் விளங்கிக்கிறோம். அதனால தான் உலமாக்கள் பொதுவாகவே ஆரம்பத்தில் நாங்கள் அடுத்தாக்களை உபதேசம் செய்யறதுக்கு முன்னாடி நாங்கள் மார்க்கத்தை படித்து நாங்கள் அதை அமுல்படுத்தணும்ன்றத உலமாக்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இப்போ அப்படி செய்யலாட்டி அது சாதாரணமான விஷயம் மட்டும் இல்லை. இந்த மாதிரி நெருப்பால் செய்யப்பட்ட கத்திரிகளால் வந்து எங்களோட உதடுகள் வெட்டப்படத்துக்குரிய மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய ஒரு பாவம் மட்டும் தான் இதை விளைவிக்கணும். இப்போ இது சாதாரண விஷயம் ஒன்றும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த காலத்தில் நிறைய பேர் மார்க்கம் பேசுகிற அடிப்படையிலும் சரி, வேறு வேறு விஷயம் உபதேசம் என்ற அடிப்படையிலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது எந்த தராதரத்தில் இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் வந்து சாதாரணமாக பேசக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையை, அவங்களோட அமல் இபாதத் எதுவும் சொன்னா நிறைய பொடுபோக்காக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் வந்து அல்லாஹ் பயந்துக்கணும். எல்லாரையும் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தவறு நடக்கிறதுக்கு வந்து மிச்சம் கவனமாக இருக்கணும். அல்லாஹு தாலா எல்லா முஸ்லிம்களையும் இந்த மாதிரி தண்டனையிலேருந்து பாதுகாக்கணும். அடுத்ததாக 6வது அம்சம் என்னவென்றால், இந்த மாதிரி எங்களை பாவமான விஷயங்கள்ல இருந்து நாங்கள் பாதுகாக்கிறது மூலமாக இன்னும் ஒரு விதமான தண்டனை. அது என்ன தண்டனை கேட்டா, இரும்பால அல்லாஹு தாலா வச்சுக்கக்கூடிய ஒரு கொக்கை, சரி, ஒரு ஹூக், ஒரு கொக்கை உண்டு. அந்த மாதிரி கொக்கையால் கியாமத்னால சில கூட்டங்களுக்கு அதாப செய்யப்படும். அந்த மாதிரி அதாபில் இருந்தும் எங்களுக்கு பாதுகாக்க கிடைக்கும் நாங்கள் படித்து கொள்ளணும். அப்போ இதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அவங்க கனவுல காணுறாங்க 2 பேர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எழுப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு போக்கல வச்சு அதாவது ஒரு மனிதர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்து போய்த்து கொண்டு கூட காண்றாங்க. அந்த மனிதர் எப்படியாப்பட்ட மனிதராக கேட்டிருந்தால், அவர் கீழே படுத்த நிலைமையில் இருப்பார். அப்போ அவரோட தலை பின்னுக்கு இருக்கும், அதாவது நிலத்தை படுற மாதிரி இருக்கும் பின்பகுதி. அப்போ அந்த மாதிரி நேரத்தை வச்சு அந்த மனிதர்கிட்ட இன்னும் ஒருத்தரும் இருப்பார். அந்த மனிதர்கிட்ட, அதாவது நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருப்பார். அந்த மனுஷனுக்கிட்ட இரும்பில் உள்ள ஒரு கொக்கை ஒன்று இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கொக்கை மூலமாக அந்த மனுஷர், அதாவது அந்த படுத்துட்டிக்கு மனுஷனுக்கு அதாப கொடுக்கிறார். அதாவது அல்லாஹ் பாதுகாக்கணும். சாதாரணமான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. அந்த இரும்பில் உள்ள அந்த கொக்கையை வச்சுக்கொண்டு அந்த படுத்துட்டிக்கு மனுஷனை இந்த நின்று கொண்டிருக்கக்கூடிய மனுஷன் வந்து வேதனை கொடுப்பான். எப்படியாப்பட்ட வேதனை கேட்டிருந்தால், அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த கொக்கையால் அந்த மனுஷனுடைய வாயில 2 பக்கமும், முதலாவது ஒரு பக்கத்தை வந்து கிழிக்கும். சரி, எந்த அளவுக்கு கிழிக்கும் சொல்லி சொன்னால், இந்த வாயிட ஒரு ஓரம் தலையுடைய பிடரி பகுதி, கழுத்து பகுதி வரங்காட்டியும் கிழிச்சிட்டு போகும். அதுக்கு பிறகு மூக்குட ஒரு சைடை வந்து திரும்ப, அதாவது பிடரி வரங்காட்டியும் அதை அப்படியே கிழிச்சிட்டு போகும். அதுக்கு பிறகு ஒரு சைடு கண்ணை வந்து அதுவும் பிடரி வரங்காட்டி தலையுடைய பின்பக்கம் வரங்காட்டியும் அப்படியே கிழிச்சிட்டு போகும். அதுக்கு பிறகு அடுத்த சைடு திரும்புவார். அடுத்த சைட்லையும் இதே போல் செய்வார். அடுத்த சைடு வாயாலையும் வந்து அதை கொக்கையால் வந்து கிழிச்சு அது கழுத்து வரங்காட்டியும் அப்படியே இழுத்துட்டு போகும். அதுக்கப்புறம் மூக்கும் தலையுடைய பிடரி பகுதி வரங்காட்டியும் திரும்ப கிழிக்கப்படுற. அதுக்கப்புறம் அடுத்த சைடு கண்ணையும் இந்த மாதிரி கிழிக்கப்படுற. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த சைடுக்கு வந்து வரப்போக்குள்ள ஒரு அதாபம் செய்யப்படாத மாதிரி திரும்ப அது இருந்த படிக்கே மாறிடும். அதுக்கப்புறம் திரும்ப இதே அதாபு நடக்கும்.
இப்படி தொடர்ச்சியாக அதாப செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை கண்டு வந்து பயப்படுறாங்க. அப்போ அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க வந்து சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் வந்து தூய்மையானவன், இவங்க யாருன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி அதாப செய்யப்பட்டது. அப்போ ஆரம்ப நேரத்தில் வச்சு அந்த மலக்குமாரை சொல்கிறாங்க நீங்கள் முன்னுக்கு போங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து இந்த மலக்குமாரை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த அதாவது இந்த மாதிரி வேதனை செய்யப்பட்டவர், அதாவது வாய் அது பொடரி வரங்காட்டி கிழிக்கப்பட்டவர், அதே போல மூக்கு பொடரி வரங்காட்டி கிழிக்கப்பட்டவர், கண் பொடரி வரங்காட்டி கிழிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டா இந்த மனுஷர் நல்லா பாதுகாக்கணும். இவருடைய வீட்டில இருந்து வெளியாகி அடுத்த மனுஷனோட போய்த்து பொய் சொல்லுவார். அந்த பொய் உலகம் முழுக்க எல்லா இடமும் வந்து பரவும். அப்போ இந்த மாதிரி பொய் சொல்லி உலகம் முழுக்க பொய் சொல்லி தெரியக்கூடிய ஒரு மனுஷன், அந்த மாதிரி மனுஷனுக்கு தான் இந்த தண்டனைக்கிறதாக சொல்லி காட்டுறாங்க. இப்போ எல்லாம் பாதுகாக்கணும். சாதாரணமான ஒரு பாவம் ஒன்று இல்லை பொய்ன்னு சொல்கிறது. நாங்கள் நிறைய விஷயங்களில் பொய்யை வந்து ஜோக்குக்கு பொய் வேண்டும், வேணுமென்று பொய் வேண்டும், ஏமாற்றத்துக்காக வேண்டிய நிறைய காரணங்களுக்காக வேண்டி பொய்களை பயன்படுத்துகிறோம். அப்போ இப்படி இன்னும் சில ஆக்கள் எல்லாம் பாதுகாக்கணும். இப்போ இந்த காலத்தில் சோஷியல் மீடியா நிறைய வளர்ந்திருக்கு. இது மூலமாக நிறைய பொய்கள் வந்து பரப்பி கொண்டிருக்கிறேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்லி காட்டிக்கிற போல, அதாவது உலகம் முழுக்க பொய் பரவதுக்கு காரணமாக இப்போ முந்தி காலத்தில் பொய்யை பார்க்க இந்த காலத்தில் இந்த சோஷியல் மீடியா மூலமாக நிறைய இடங்களுக்கு வந்து பொய் பரவக்கூடியதாக இருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஸ்பெஷலாக முக்கியமாக இந்த மாதிரி மீடியாக்களில் பொய்களை பரப்புறது சாதாரணமான ஒரு விஷயம் ஒன்று இல்லை. அப்போ இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கொடிய தண்டனை நினைச்சு பாருங்க, எங்களால் கற்பனை கூட பண்ண இல்லாத ஒரு விஷயம் உண்டு. அதாவது இந்த மாதிரி கொடிய தண்டனையான ஒரு மனுஷனுக்கு எப்படி தாங்கி கொள்ளையலும்ன்றதை யோசிப்பாரோ. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். இதோட எங்களுடைய பாடத்தை முடிச்சுக்கொள்ளும். ஏதாவது விலங்குகளை பார்த்துருந்தா உங்களுக்கு தாராளமாக கேள்வி கேட்கலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.